ஈரானுக்கும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அங்க பங்கு இருக்குதுன்னு நம்ம கடந்த காணொலியில பேசியிருந்தோம். அப்ப 3 பேருக்கு அதுல வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றதுதான் அவங்களுடைய முதலீடுகள்லாம். அது ஒருவேளை அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா, மொத்த முதலீடுகளும் அங்க வந்து எதுவும் இல்லாம போகுதுன்றதால, அவங்க என்ன பண்றாங்க, நேரடியா இறங்குறாங்க. அப்ப யார் பக்கம் அங்க இருக்கிற அந்த ராணுவம் நிக்குதுன்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஏன் அப்படின்னா, அங்க ஒரு தீர்மானகரமான ஒரு பாத்திரம் வகிக்கிறது ராணுவத்தோட ஆதரவு தான். அப்ப ராணுவம்ன்றது இப்போ இந்த பக்கம், அதாவது ரஷ்ய, சீன, ஈரானிய பக்கமும், அங்க ஆட்சியில இருக்கக்கூடிய டெல்சி, அந்த மடுரோவுடைய அந்த சாவேஸோட தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியின் பின்னாடி நிக்கிறதால, இப்போ வரைக்கும் இவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் நடக்கல. அப்போ இவரு உலகம் முழுக்க தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு, நாங்க எத வேணாலும் செய்ய முடியும் அப்படி சொன்னாலும், அப்படி ஒண்ணும் இவங்க எதிர்பார்த்தது நடக்கல. அதே போல அங்கிருந்து கடத்திட்டு வந்த அந்த சர்வாதிகாரி, அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அப்படி இவங்கள பார்த்து கட கட கடன்னு கால்லாம் ஆடும்னு நினைச்சாங்க. ஆனா அவரு ரொம்ப கூலா கைய தூக்கி அவரு குட் மார்னிங் சொல்றாரு. அவரு நான் வந்து ஒரு நாட்டோட அதிபர். என்ன வந்து போர்க்கைதியா தான் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. நான் வந்து எந்த ஒரு தவறும் செய்யலன்னு சொல்லி ரொம்ப கம்பீரமா நின்னு பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஒண்ணு அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றவாளி வந்து தன்னை வந்து ஒரு எவ்வளவு தூரம் நிமிர்ந்து நிக்கிறார். ஏன்னா அவரு எந்த ஒரு தவறு செய்யலன்றதால நிமிர்ந்து நிக்கிறாரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நாட்டுல எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் ஏற்படல. 2வது விஷயம் நடந்துருச்சு. இப்போ 3வதா இப்போ என்னன்னா, இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அந்த ஏன் இந்த மாதிரியான இப்போ ஒரு சூழல்ல, இந்த மாதிரி இப்போ இந்தியா சுத்தி இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப தென் அமெரிக்காவுல ஆட்சி மாற்றம் ஆரம்பிக்கிறத பாக்குறோம்.